ஹாய் நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போது ஒரு புது டிஷ்ஷோடு தான் இங்கே வந்திருக்கோம். பாருங்கள், என்னான்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். எஸ், மீன் குழம்பு தான். மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்துட்டு மீன் குழம்பு ஆளுக்கு ஒரு டிசைனில் செய்கிறாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது மீன் குழம்பு செய்கிறதுல. எனக்கு தெரிஞ்ச ஒரு வெரைட்டியில் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், மீன் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலத்தில், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹீட்டான பொருள் கறியெலாம் சாப்பிடாம இந்த மீன் வாங்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி, அதோட கொஞ்சம் தக்காளி, அதையும் எல்லாம் உப்பு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் அந்த மல்லித்தூள் 3, உப்பு எல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பொடுசாக பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் நான் ரொம்ப நாள் கழித்து விறகடுப்பில் செய்யலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை. வீடியோ போடலாம் விறகடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவசர அவசரமாக போய் விறகு பொறுக்கி அதான் கல்வெட்டு சட்டி வச்சு செஞ்சிட்ருக்குறோம். என்ன கூட்ட சொல்கிறது, மீன் குழம்பு செய்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா கூட செல்ஃபோன் தொலைஞ்சது தான் மிச்சம். இருங்க, அந்த கதையை நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும், நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு வெந்தயம், ஜீரகம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலேயே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் அதிலே போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக தான் உரிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் அதோட தக்காளி இருக்கு பற்றி அதையும் போட்டு நல்லா சோறாக வணக்கிக்கணும். இப்படி வணக்கினா தான் நல்லா எண்ணெயிலேயே வணங்கினுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த இப்போ வர தக்காளி ஒன்றுமே நல்லா இல்லை, நல்லா மொத்தமாக இருக்கா. அதனால் என்ன பண்ணேன், நானே வாங்கி நானே வணக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா குட்டி நல்லா சோறாக வணக்கிக்கிட்டேன். எங்கள் அம்மாவோட மொபைல் சொன்னோம் இல்லையா, அதை பாருங்கள். மொபைல் என்னாச்சு தெரியுமா, மீன் வாங்கிட்டு வரைச்ச பாத்திரக்காரன் வந்துட்டான். பாத்திரக்காரங்கிட்ட போய் பாத்திரம் எடுக்க போகிறேன்னு போயிட்டு அங்கேயே வச்சுவிட்டு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. கடைசியில் பார்த்தா மொபைலை காணோம். இந்த மீன் குழம்பெல்லாம் வந்து மீன் அலசி இந்த மீன் குழம்பெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா மொபைல் எங்கே அப்படின்னு பார்த்தா எங்கம்மா வெத்தலை பை எங்கம்மான்னு கேட்டேன். அது இங்கே தானே இருக்கணும் அப்படி